அப்படிதான் நான் ஆண்டவரை பின்பற்றதை. உபாகம 23 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகளும் மற்றவங்களுக்கு செல்ல வச்சிருக்கவங்களுக்கு என்னுடைய குறைவான ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்றேன். 23வது அதிகாரம். ஆண்டவர் சமயத்தில் என்னோடு இது பேசின ஒரு வார்த்தை அது. செல்லானது இன்றைக்கு முழு உலகத்தையும் கரைப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 23வது அதிகாரம் 14வது வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் அனுசிக்கடுவது சுத்தமாய் இருக்க கிடவுது. பாருங்க, அன்னைக்கு இது வெளியே இருக்கிறத குறித்து, மலத்தை குறித்து அது எழுதியிருக்கு. இன்னைக்கு பாளையம் சுத்தமாக இருக்கணும். நம்ம இருதயம் தான் நம்முடைய அந்த பாளையம். அந்த இருதயமாகி அந்த பாளையத்தில் அசூசியான காரியத்தை கண்டா தேவன் நினைச்ச முடியாது, உழவ முடியாது. நீங்கள் செல்லில் பார்க்கக்கூடிய காரியம் வேற தீமையான நான் பார்க்கறது இல்லை. இன்னும் உலகப்படியான உலகத்தில் என்ன நடக்கு, நாட்டு நடப்பு அறிஞ்சுக்கலாம்ங்கிறது நம்முடைய அறிவு. அது கூட தேவனுக்கு அது ஒரு அசூசியை போல இருக்கிறத உணர்ந்த உடனே ஆண்டு இந்த வார்த்தையை எனக்கு நினைவுபடுத்தின பிறகு யூடியூப்பையோ மற்ற எந்த இதையும் ஆண்டவரே, நான் ஒரு காலம் அது எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவை எல்லாம் கிறிஸ்துவுக்காக நினைச்சேன் நஷ்டமாக இருக்கிறேனா, அதை அறிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன்? உலகத்தில் அதை அறியதுனால ஏதாவது எனக்கு பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க? உலகத்தில் எந்த மேலே எங்கே போனான்னா அல்லது என்ன நடந்துச்சு, ஏதோ ஒரு அறிவிக்கா சிலர் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தவறு இல்லை தான். ஆனால் அதுவே நம்முடைய மனமானது அப்படியே என்ன செய்யும், அப்படி வழி விலகி போக செஞ்சிடும். அந்த அப்படியே தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல அப்படி போனாங்க. நம்முடைய நாட்கள் கூட அப்படி போனாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அதனால செல்லை பயன்படுத்த விஷயத்துல ஜாக்கிரதையா இல்லாட்டா நாம என்ன செய்ய முடியும்? மோசம் போயிட முடியும். சிறு பிள்ளைகளா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், முதியவர்களா இருந்தாலும் நமக்கு தகுந்த சோதனை நமக்கு இருக்கும். நீங்க எதில் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாத்தான் சர்ப்பமான தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று நினைச்சதே பயந்து இருக்கிறேன். அப்படி சர்ப்பம் தந்திரமா தான் வரும், அது சீரியட்ல வராது. அது இப்படிதான் செல்லும். நாம் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பவும். கடைசி நாட்கள்ல நான் வாழுகிற நாட்கள் மிகவும் கொடிதான நாட்கள். இந்த நாட்கள் எப்படி வாழுகிறோமோ நம்மை சோதித்து பார்ப்போம். உண்மையிலே தேவனுக்கு ஒரு உத்தமமான மனவாட்டியா நாம் இருக்கிறோமா? நான் எப்போதுமே நினைப்பேன்,